தேடுமலை வந்து பார்த்தீங்கன்னா வழுக்கு பாறையோட ஸ்டார்ட் ஆகும். பில்லு வேணுமாமே. எங்கள் பாம்பாட்டி சித்தர் குகை, பூச்சிகளோட சவுண்டு, கடந்து வந்த பாதை, இன்னும் கடக்க போகிற பாதை அதோட ரொம்ப பெருசாக இருக்கும். பெருசா இருக்குன்ட்டு பீமன் கழிவுருண்டை. 7th மலை தெரியுதா இங்கிருந்து? ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிங்கிரி மலை பயணத்தோட எபிசோட் 3 வந்துட்டோம். எபிசோட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4வது மலையிலேருந்து 4வது மலை வரைக்கும் வீடியோ இருக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5வது மலையிலேருந்து 6வது மலை வரைக்கும் இருக்குங்க இந்த வீடியோ. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, நீங்கள் பாருங்கள், உள்ளே போய் பாருங்கள். அதுக்குமே நம்ம சேனலை புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விலைக்கு நின்றுட்டுருங்க. சரிங்க, வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். சமவெளி ஸ்டார்ட் ஆக போகுது, பார்க்கலாங்க. சமவெளி வரவே மாட்டேங்குது. பாய் காமிக்கிறேன். சின்ன யூடியூபரா தம்பி? வாடா, யூடியூப்ல தான். எஸ்எஸ்எஸ் குரூப் ரைடர்ஸ் நடி வரும். குரூப் ரைடர்ஸ் சமவெளி பாதைக்கு வந்தாச்சு. பீமன் கழிவுருண்டை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. உங்களுக்கு கிட்ட போயே காமிக்கிறேன். கடையெல்லாம் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாதையில் தான் எங்கள் கீழே போயிட்டே இருக்கலாம். அப்படியே சைடில் வந்து போயிட்டே இருக்கலாம். மேலே காடு. நடத்தல நடக்கிறத ஒன்றும் பிரச்சனை இல்லவா? பாடி சமமாக நல்லா இருக்குடா. ஐயோ, பீமன் கழிவுருண்டை பாறை பெருசா, பீமன்னா பெருசா இருப்பார்ல, இந்த சைடு அந்த கான்செப்ட். இங்க பாருடா, திருநீர் உருண்டையா இருக்கும். திருநீரா பரவாயில்லைங்க. இத்தனை நேரம் கொஞ்சம் மேடா செங்குத்த ஏறிட்டு இப்போ வரும்போது சமதளமாக இருக்கும்போது நல்லா இருக்குங்க, ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரிலாம் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வரும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டாக தான் போடுவேன், ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அற்புதமான ப்ளேஸ், அதை அப்படியே தனித்தனியாக போடுவோம். அப்புறம் வேணால் கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து சுருக்கி ஒரே விளாகில் கொடுத்துர்லாம். மறுபடியும் மேடு ஆரம்பிக்குது. இப்போ தான் சொன்னேன் சமமாக இருக்குன்ட்டு, அதுக்குள்ளே மேடுங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ நேரம் நடந்து வந்தது இதில் வந்தான், பறந்தா வந்தான். பரண்ட வெளியா இருக்கும். பரண்ட வெளியா? அது இதுதான்டா, பரண்ட வெளியே இருக்கு பாடுறா. ஏய் வாங்கடா டே. இதுதான் பாவம்.
ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை நேரம் சமவெளி பாதைன்ட்டு இருந்தோம், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஏற ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, இந்த மலையை ஒரு நாளாவது வந்து செக் பண்ணி பார்த்துருக்கேன். செம்ம அட்வென்ச்சரஸான மலை. 6th மலையில் தாங்க நம்ம 7வது மலையோட இதுவே தெரியும். அதாவது அங்கே வந்தால் மட்டும்தான் 7th மலையே தெரியும். மற்றபடி ஃபோனில் பார்க்குறது அதெல்லாம் கிடையாது. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா 6th மலை வந்தால் மட்டும்தான் 7th மலை பார்க்க முடியும். மலையில் பீமன் களியுருண்டைக்கு பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்களா பீமன் களியுருண்டை எங்கே தான் இருக்குது, அது கிட்ட போய் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. பீமன் களியுருண்டை பார்த்தீங்களா, தாங்க பீமன் களியுருண்டை. பஞ்சபாண்டவர்கள் தாராபுரத்தில் தங்கிட்டு வெள்ளிங்கிரிக்கு மலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புகிறாங்க. அர்ஜுனன் தவம் செய்த இடமாவும் இது சொல்கிறாங்க. அர்ஜுனன் தலைப்பாறை அப்படிங்கிற இடம் 5வது மலையில் இருக்குது. 5வது மலைக்கும் 6வது மலைக்கும் நடுவில் ஒரு குகை இருக்காமா. அந்த குகைக்கு பேர் வந்து சேத்திலை குகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த குகையில் 60லேருந்து 70 பேர் வரைக்கும் தங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது. தலை சரண் வாங்கித்தல பாவண்டாம். சரணே, இந்த தருணத்தில் நீங்கள் என்ன உணர்ற? வால் தூக்கி நின்னா பாரு, குச்சி தூக்கி கொஞ்சம் தூரம் நான் தலை போட்டுருத்தல பாவண்டா. ஃப்ரெண்ட்ஸ் 7th மலை தெரியுதா? இங்கிருந்து இப்போயே அச்சீவ் பண்ண மாதிரி இருக்குது. 3 பாறை சேர்ந்த மாதிரி இருக்கா, அதுதாங்க 7th மலை. இன்னும் கிட்ட போனால் வந்து நல்லாவே தெரியும். 7வது மலை அதாங்க 7வது மலை. 3 பாறை சேர்ந்து ஒரு லிங்கத்தை கவர் பண்ணுற மாதிரி இருக்கா, அதுதாங்க 7வது மலை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6வது மலை கீழே இறங்கிட்டு 7வது மலை வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இருக்கும். அதையும் நம்ம ஏறணுங்க. ஃபஸ்ட்டு மலை இப்படி செங்குத்தாக இருந்துச்சு, அதே மாதிரி தாங்க 7th மலையும் ரொம்ப செங்குத்தாக இருக்கும். ஒரு மறுபடியும் ஃபஸ்ட் மலை ஏறுற மாதிரி வச்சுங்க. இன்னும் 6th மலையை முடிக்கல. 6th மலையில் வந்து பார்த்தீங்கன்னா போய் சுனையில் போய் குளிச்சுட்டு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக 7வது மலைக்கு போகலாங்க. நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. கரெக்டாக 12க்கு ஸ்டார்ட் பண்ணுமா, அப்புறம் 3.5 மணி நேரம் வச்சுங்க, 4 மணி ஆச்சு. இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 7th மலை அழகாகவே கெத்தாக தெரியுது. இப்படி பார்த்தா பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. எப்போவுமே இது ஒரு இது இல்யூஷன், பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். போக போக வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் மலை, 7வது மலை. வெள்ளிங்கிரி ஆண்டவர் இருக்கிற மலைங்க அது. அந்த மலைக்கு அந்த உச்சியில் போனோம்னா அச்சீவ் பண்ணிடுவோம். அதை கரெக்டாக இந்த உச்சிக்கு போகிறோம். இந்த இங்கேருந்து கீழே இறங்கிட்டு இந்த மாதிரி இப்படி கீழே அப்படியே போய் அப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஏறினாங்க வெள்ளிங்கிரி மலைக்கு. மலை கீழே நோக்கி இறங்குற மாதிரி இருக்கும். அங்கே ஆண்டி சுனை இருக்குது. அங்கே அது வந்து நீலியாற்றல் சரிகிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே வந்து குளிக்கிறதுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். 5வது மலையும் 6வது மலையும் வெள்ளை மணல் நிறையவே இருக்கும். அதனால் திருநீற்று மலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வெள்ளை மணலை சிவனோட திருநீர்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த பாதை கொஞ்சம் ரொம்பவே வழுக்குது, சறுக்கி விடுது. நல்லா பார்த்து வாங்க இந்த பாதையில். 6th மட்டும் இன்னும் கொஞ்சம் சில நிமிடத்தில் நம்ம 7th மலை ஏற ஆரம்பிச்சிடும். 7வது மலை ஏற ஆரம்பிச்சிடும்.
அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. என்னதான் இருந்தாலுமே அந்த 7வது மலை உங்களுக்கு காமிக்காமல் போக முடியாது. இது பரவாயில்ல. வந்துருச்சா சுனை? என்ன தண்ணி காணமா? குளிச்சுட்டு போயிடலாம்டா வேகமா. சுனைக்கு ஒரு வழியாக வந்தாச்சுங்க. இதை குளிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. 7வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் அப்படியே நம்ம உடம்பையே குளிர்ச்சி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். குரங்குகள் ஜாஸ்தியாக இருக்குது. குளிங்கடா. சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே பரம்பொருள் உன்னாமத்தை அவ்வளோதான். எங்கள் ஃபைனலி எல்லாம் குளிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம். ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டுங்க, சட்டை மட்டும் தான் மாற்றிருக்கோம். அப்படியே போயிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு அப்படியே 7வது மலைக்கு போய் வேண்டியது, 7வது மலைக்கு போய் வேண்டியதான். காமிச்சிட்டு வந்தேன்னு அதான் காமிச்சேன். மறுபடியும் பட்டையை மட்டும் போட்டு அப்படி கிளம்பிட வேண்டியதாங்க. பட்டனா எப்படி இப்படி போகிறதா? சீத்தல கிளம்புண்டா. சரிங்க, நான் அப்படியே மலை ஏற ஏற உங்களுக்கு பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பட்டையெல்லாம் போட்டாச்சு. இது பட்டை போட்டு வீராப்பா கிளம்பிட்டு இருக்கோம். எல்லாரும் பார்த்தீங்களா? அப்படி இல்லைடா, வரிசையா தெரியவே இல்லை. உள்ள வாடா, இப்போதான் வெயில் அடிக்குது. உள்ள வரணும். போவா. கண்ணு பூசுற ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஆற்று தண்ணியில் குளிச்சுட்டு இப்போ மறுபடியும் நம்ம மலை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, சன்செட் ஆக போகுதுங்க. நம்ம கரெக்டாக நம்ம 7வது மலை ஏறக்குள்ள சன்செட் ஆயிருன்னு நினைக்கிறேன். 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் இருக்காமா ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போனாங்க. ஆனால் 7 மணி வரைக்கும் இருக்குமான்னு தெரில, பார்ப்போங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கோம். டைமு கொஞ்சம் இல்லையா, டைம் கொஞ்சம் கீப் அப் பண்ணணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கோம். சரண் வேகமாக வாடா. போகும்போது வந்து அந்தளவுக்கு வீடு எடுக்க முடியுமான்னு தெரியல. மேலே போய் இன்னும் பட்டம் வச்சு விடுவாங்க.
மாட்டாங்க. ஏறிடலாம். ஒரு மணி தான் தம்பி ஏறும் தம்பி. ஓகேண்ணா, 1 மணி நேரத்தில் ஏறிடலாங்க, பிரச்சனையே இல்லை. ஒரு மலை தான் ஏறிடலாம் அப்படின்னாங்க. 1 மணி நேரம் சொல்லவே இல்லை. 1 மணி நேரம் தான் தலை சொன்னாங்க. 1 மணி நேரத்தில் இல்லைன்னு இப்போ 1 மணிங்களாம் பாடுறா. 1 மலை தான் தம்பி ஏறி. 1 மணி நேரம் தான் தம்பி ஏறிடல அப்படின்னாங்க. 1 மணி நேரம் தான் ஏறிடல. அவ்வளோதான், அதுவும் அவ்வளோ அதுக்குள்ளே ஏறிடலாம். ஏறிடலாம். வருண்ணே, இது சும்மா இப்போ இது நிலப்பகுதின்னு வச்சுக்குவேன். கொண்டாடி மலை இருந்தாலும் இதோட சம ஹைட்டாக இருக்கும். ஆனால் இது நிலப்பகுதி இல்லை, இப்போ நம்ம நிற்கிறது மலைப்பகுதியில் நின்றுருக்கோம். அவ்வளோ இந்த வீடியோ இந்த இடத்துல பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சி தெரிஞ்ச எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலையோட 5வது மலையிலேருந்து 6வது மலை வரைக்கும் இருக்கும். அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 7வது மலை, அப்புறம் ஹிஸ்ட்ரி எல்லாமே சொல்லுவோம். சரிங்களா, அதில் அடுத்த வீடியோ தான் பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சந்திப்போம். அடுத்து எபிசோட் 4 வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலைப்பான சீரிஸ் வந்து ஃபுல்லாமே எண்ட் ஆயிரும். எபிசோட் 4 வரைக்கும் போட்டு அடுத்து நம்ம எல்லாமே, அதாவது முதல் மலையிலேருந்து 7வது மலை வரைக்கும் ஃபுல்லாமே சுருக்கி ஒரு வீடியோவை போடலாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ போடலாம். அதாவது இந்த மாதிரி எபிசோடாக வராது, மொத்தமாகவே சேர்ந்து ஒரு எபிசோடாக வந்துடும். சரிங்களா, அது போடலாமா வேணாமல் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா, அடுத்து நம்ம பார்ப்போங்க என்ன பண்ணுவோன்ட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சந்திப்போம். டட்டா, பாய்.